ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். துலா மாதமான இந்த ஐப்பசி மாதத்தில் காவிரி ஸ்நானம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஐப்பசி மாதத்தில் வர பௌர்ணமியும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. சிவபெருமானுக்கு அபிஷேகம்னா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, ஐப்பசி மாதம் ஏன் இந்த அன்னாபிஷேகம் செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்மளுடைய சிவபெருமானுக்கும் பிரம்மாவுக்கும் 5 தலையில் இருந்தது. பிரம்மா சிவபெருமான் மாதிரியே நம்மளுக்கு 5 தலை இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கர்வத்தோடு இருந்தார். பார்வதி தேவியை பிரம்மா ஒரு தடவை வரும்போது சிவபெருமானே வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போ பிரம்மாவுக்கு ரொம்ப கர்வம் வந்துடுது. இதை சிவபெருமான் தெரிஞ்சுட்டு பிரம்மாவுடைய ஒரு தலையை எடுத்துடுறாரு. அவர் அப்படி பிரம்மாவுடைய தலையை எடுக்கும்போது அந்த தலை பிரம்ம கபாலமாக சிவபெருமானுடைய கையிலேயே ஒட்டிக்குது. அதுக்கப்புறமேட்டு அவரும் பித்து பிடிச்ச ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கார். அவருக்கு எந்த உணவு கொடுத்தாலுமே அந்த உணவு அந்த பிரம்ம கபாலமே சாப்பிட்றது சிவபெருமானுக்கு சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது. உலகத்துக்கே படியளந்த பரமனுக்கே இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. அப்புறமேட்டு தான் லக்ஷ்மி தேவியோட ஆலோசனைப்படி பார்வதி தேவி 2 உருண்டைகளை அந்த பிரம்ம கபாலத்தில் போடுறாங்க. அப்படி போடும்போது அந்த பிரம்ம கபாலம் அதை சாப்பிட்ருது. 3வது உருண்டையை அந்த கபாலத்தில் போடுறதுக்கு பதிலாக கீழே போட்டுடுறாங்க. அந்த உணவோட ருசியினால் அந்த பிரம்ம கபாலம் என்ன பண்ணுது, கீழே போன அந்த உணவு உருண்டையை பிடிக்க போகும்போது சிவபெருமானுக்கு சாப விமோச்சனம் ஆயிடுது. அப்படி பார்வதி தேவி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட நாள் தான் இந்த ஐப்பசி பௌர்ணமி. அதே மாதிரி தக்ஷனுடைய மகள்களை நம்மளுடைய சந்திரன் திருமணம் பண்ணிட்டாரு. ஆனாலும் அவருக்கு ரேவதி மேலே தான் ரொம்ப பிரியமாக இருந்தது. அதனால் மற்ற மகள்கள் எல்லாருமே தக்ஷன்கிட்ட போய் சொன்னதுமே உடனே தக்ஷன் என்ன பண்ணிட்டாரு, சந்திரனுக்கு சாபம் கொடுத்துட்டாரு. நீ இவ்வளோ அழகாக இருக்கிறதுனால தானே உனக்கு இவ்வளோ கர்வமாக இருக்க, உன்னுடைய அழகெல்லாம் மறையட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்ததுமே உடனே அவர் போய் சிவபெருமான் கிட்ட சொல்கிறாரு. உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, தக்ஷன் கொடுத்த சாபத்தை மாற்ற முடியாது, உன்னுடைய கலைகள் 15 நாட்கள் குறைஞ்சிடும், அதுக்கப்புறமேட்டு 15 நாட்கள் வளரும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த சாபத்துக்கு விமோச்சனம் கொடுக்குறாரு. அதை தான் நம்ம 15 நாட்கள் சந்திரனோட கலையை குறையிறத தான் நம்ம அமாவாசையாக பார்க்குறோம். அதுக்கப்புறமேட்டு சந்திரனுடைய கலை வளர்றது தான் நம்ம பௌர்ணமியாக பார்க்குறோம். அப்படி சந்திரன் தன்னுடைய முழு கலையும் அடைஞ்சது, அதாவது பௌர்ணமியாக திகழ்ந்தது இந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தான். சிவபெருமானுக்கு அபிஷேகம்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த அன்னாபிஷேகமும் ரொம்ப ரொம்ப விசேஷம். சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி எதுக்காக சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, சிவபெருமானுக்கு இந்த அன்னாபிஷேகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு சொர்க்கத்தில் கண்டிப்பாக இடம் இருக்குமா. அன்னாபிஷேகத்தை பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு எப்போவுமே அன்னத்துக்கு பஞ்சமே இருக்காதான். பசியோடு இல்லாத நாட்கள் தான் பரமன் நம்மளுக்கு அருளுகிற புண்ணியமான நாள். அதனால் எப்போவுமே எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாமா. அதே மாதிரி ஒரு சிவலிங்க தரிசனத்தை இந்த ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு அன்னாபிஷேகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா 1000 சிவாலயங்களுக்கு சென்ற புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்குமா. கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் போது சிவபெருமானுடைய அன்னாபிஷேகத்தை பாருங்கள். அப்படி போக முடியாதவங்க வீட்லேயே கூட செஞ்சு நம்ம சிவபெருமானை வணங்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே சிவபெருமானோட அருள் தான். அதனால் அந்த அன்னத்தை முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீணாக்காமல் பார்த்துக்கலாமா. சிவபெருமானுடைய அருள் ஆசை எப்போவும் எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லா ஜீவராசிகளுக்குமே உணவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாமா. நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.